அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது. நேற்றைய தினம் அமைச்சர் ஐ பெரியசாமி இது தொடர்பான ஒரு பதிலை கொடுத்திருந்தார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக ஐ பெரியசாமி கூறியிருந்தார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் இது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இதுல இன்னும் உறுதியா இருக்கு அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? இல்லைங்க, இந்த விவகாரத்தை பொறுத்தளவு நான் என்னுடைய கருத்து என்பது இது காங்கிரஸ் மட்டுமல்ல, இரண்டு தேசிய கட்சிகளுமே இப்ப அஇஅதிமுகவில் பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் அவர்கள் அந்த கருத்தை திருப்பி வலியுறுத்துகிறார்கள். இன்னும் சொல்லணும்னா அமித்ஷாவே அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக அதை மறுப்பதையும் நாம பார்க்கிறோம். இப்ப இருபெரும் திராவிட கட்சிகளுடைய கருத்து என்பது மாநிலத்தில் பொறுத்தளவில் தனித்த ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற அண்ணாவினுடைய நிலைப்பாட்டில் தான் இருவரும் திராவிட கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இருவரும் திராவிட கட்சிகளில் அங்கம் வைக்கக்கூடிய திமுக கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ், அஇஅதிமுக கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய பாஜக என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த இரண்டு கட்சிகளினுடைய தலைமைகளும் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இது தேர்தல் நீடிக்கும் வரை இது போன்ற கருத்துக்கள் பரஸ்பரம் இரண்டு பக்கங்களிலும் எழும். திமுக அதிமுகலையும் எழும், பாஜக காங்கிரஸும் எழும். இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இரண்டு தேசிய கட்சிகளுடைய தலைவர்களோடு பேசி சுமூகமான ஒரு உடன்படிக்கைக்கு தேர்தலை நிச்சயமாக சந்திப்பார்கள் அப்படிங்கறதான் கலை யதார்த்தம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தொடர்பாக இப்ப காங்கிரஸ் கட்சியிலேயோ அதே போல திமுக தரப்பிலிருந்தோ ஒரு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா முதல்வருடைய கருத்தை தான் நேற்றைய தினம் ஐ பெரியசாமி கூறியிருக்கிறார் அப்படிங்கறதும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். இது நீங்க ஒரு கட்சியுடைய பிரச்சனையாவே இதை நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல மாநில கட்சிகளாக கடந்த 600 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்சியாக இருந்த திமுக அஇஅதிமுக இரண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடும் இதுதான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டாண்ட் தான் உறுதியா இருக்கிறாரு. சோ இந்த பக்கம் ஐ பெரியசாமி அவர்கள் நேற்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி அங்க அமித்ஷா அவருடைய கருத்தை சொல்றாரு, இங்க காங்கிரஸ் கட்சியினர் அவருடைய கருத்தை சொல்கிறார்கள். சோ திமுக தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களோடு, திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்களோடு பேசி ஒரு பொது உடன்பாட்டிற்கு, சுமூக உடன்பாட்டிற்கு எந்த வகையிலும் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மண்ணில் காலூண்டி விடக்கூடாது என்ற இடத்தில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிற்கு நகர்வார்கள். அதே மாதிரி எப்படியேனும் மீண்டும் ஆட்சியை பிடித்து ஆகியவே வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல திமுகவுக்கு எதிரான அஇஅதிமுக அணி அதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை, சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை பாஜகவோடு செய்து அவர்கள் அதை நோக்கி நகர்வார்கள். இது நீங்க தேர்தல் நீடிக்கிற வரை இன்னும் ஒரு 8 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பிரேக்கிங் நியூஸ், இந்த தகவல்கள் கொண்டுதான் இருக்கும். 8 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா 8 ஞாயிற்றுக்கிழமை கூட இல்ல, இது ஒரு 4-5 ஞாயிற்றுக்கிழமைகளில், ஒரு 4-5 வாரங்களில் இது ஒரு முடிவுக்கு மிக விரைவாக இரண்டு தளங்களிலுமே வரும் நான் சொல்றேன். திமுக தளத்துக்கு வரும், அதிமுக தளத்துக்கு வரும். ஓகே, இப்ப திமுக தலைமை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான்? இல்ல, அதுதான் சொல்றேன், இது தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன். நான் ஏன் திருப்பி அதிமுக கூட்டணி சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு நீங்க தேர்தல் 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் திமுக விசஸ் அதிமுக என்பதாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது இந்த நிமிடம் வரை. அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டு அணிகளிலுமே இந்த குரல்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. இரண்டு அணிகளிலுமேயே இரண்டு மாநில கட்சிகளும் ஒரே விதமான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். இரண்டு அணிகளிலுமேயே இரண்டு தேசிய கட்சிகளும் ஒரே விதமான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். எனவே இது எந்த தாக்கத்தையும் எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கூட்டணியில இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழகத்துல இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பாக நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரசினுடைய தேசிய தலைமை தரப்பிலிருந்து ஏன் இது வரைக்கும் எதுவும் சொல்லல? ஏன் அவங்க மௌனமா இருக்கிறாங்க? இல்ல, பேசுவாங்க, நிச்சயமாக பேசுவாங்க. ஒரு 5 குழு அவர்கள் இதற்காக நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம அறிவோம். ஸோ அந்த குழு அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. மாநில தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவர்கள் தரப்பு கருத்தை சொல்றாங்க. தேசிய தலைவர்கள் நிச்சயமாக நிறைவான இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற பொழுது, நீங்க எப்பவுமே ஒரு முதல் சுற்று பேச்சிலேயே தலைவர்கள் உட்கார மாட்டாங்கல்ல டேபிள்ல. சோ அடுத்தடுத்த கட்ட பேச்சுக்கள் நகர்கின்ற பொழுது நிச்சயமாக தேசிய தலைமைகள் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமைகளோடு பேசி நிச்சயமாக ஒரு சுமூக கட்டத்திற்கு இந்த தேர்தலை நடத்துவாங்க. அதை நோக்கி நகருவாங்க.
அது அது வந்து அரசியல் இது வந்து ஒன்றும் புதிதல்ல. இது வந்து ஒரு பெரிய பிரளயம் அல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையும் அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. அந்தந்த கட்சி நிர்வாகிகள் அவரவர்கள் தரப்பு பார்வை வைக்கிறார்கள். சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லா தளங்களிலும் அதற்கான தீர்வு மிக விரைவில் எட்டப்படும். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செந்தில்வேல்.